ஜீவசமாதி என்று பேசப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? அது இறந்த நிலையா அல்லது உயிரோடு இருக்கும் நிலையா? சமாதியில் அமைந்த பிறகு உடலில் உயிர் இருக்காது, பிறகு அதை ஜீவசமாதி என்று எப்படி கூறுகிறார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அமைதியான மனத்துடன் கூடிய ஆழமான தவ வாழ்க்கை மூலமே சாத்தியப்படும் விஷயம் அது. ஞானிகள் தவத்தின் மூலமாகவும் பரிசோதனையின் மூலமாகவும் தன்னுடைய உயிரை தூய்மை செய்து முழுமை பேறு நிலையடைந்தும், காயகல்பத்தின் மூலமாக தன் புத்துவை கெட்டிப்படுத்தியும், உலக வாழ்க்கையில் தான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து நிறைவு பெற்றதும், இனிமேல் நான் இவ்வுலகில் சாதிப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற எண்ணத்தை பெற்றுவிட்டால் மனதை இறைநிலையோடு இணைத்துவிட்டு நம்பிக்காயோகத்தின் மூலம் உயிரை உடலோடு சுவரச் செய்து விடுவார்கள். முன்னமே செய்திருந்த ஏற்பாட்டுப்படி சீடர்கள் உடலை புதைத்து விடுவார்கள். மன இயக்கமும் உடல் இயக்கமும் நின்றுவிட்டாலும் இந்த உடலை விட்டு ஜீவன் பிரியாதிருப்பதால் உடல் கெடாமல் இருக்கும். இதுவே ஜீவசமாதி என்று அழைக்கப்படுகிறது. இதுபோல மகான்கள் அடக்கமான ஸ்தலங்கள் பல உள்ளன. பழனி, திருப்பதி, சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோவில், மந்திராலயம் போன்ற இடங்களிலெல்லாம் சித்தர்கள் அடக்கமாகி இருக்கிறார்கள். அந்த இடத்தின் மேல் நம் முன்னோர்கள் சிலைகள் வைத்து கோவில் கட்டி வழிபாட்டுக்குரியதாக அமைத்துள்ளனர். என்றைக்கும் அந்த மகானுடைய ஆற்றல் அவருடைய உடலை விட்டு பிரியாதிருக்கும். அவர்கள் உலக நன்மைக்காக உடலிறக்கம் பெற்ற போது எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் அங்கேயே இருப்பதால் அதை மக்கள் சுற்றி வர அந்த மகான்களினுடைய எண்ணங்கள் மக்களை வழிநடத்தும். சித்தர்கள் அடக்கமான கோயில்களுக்கு குடமுழுக்கு தேவையில்லை. ஜீவன் என்றால் உயிர், சமாதி என்றால் சமன், ஆதி. ஆதிக்கு சமமான மனம் நிலைப்பேறு அடையும் நிலையே ஜீவசமாதி என்பார்கள். இது போன்ற மகான்களை சுற்றி வந்து நாமும் அருள் பெறுவோமாக. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். Thank you.